பெரும்பாலான மிடில் கிளாஸ் இந்தியர்கள் சர்வதேச பயணம் என்றாலே சர்வாங்கமும் நடுங்கி போகின்றனர். ஏனென்றால் வெளிநாடுகளில் தங்குவதற்கு, சாப்பிடுவதற்கு, உள்ளூர் போக்குவரத்து உள்ளிட்டவைகளுக்கு ஆகும் செலவை நினைத்து பார்த்து வெளிநாட்டு பயணங்களை நினைத்து கூட பார்ப்பதில்லை. ஆனால் மிடில் கிளாஸ் இந்தியர்களையும் தங்களை ஒரு ஆடம்பர ஆசாமிகளாக உணர வைக்கக்கூடிய சில நாடுகள் இருக்கின்றன. அந்த நாடுகளில் நீங்கள் ஆயிரக்கணக்கில் வைத்திருக்கும் இந்திய பணத்தின் மதிப்பு லட்சக்கணக்கில் எகிரி உங்களை அம்பானியின் தொலைதூரத்து உறவினராக உணர வைக்கும். அந்த நாடுகள் என்னென்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். இந்தோனேஷியா தெல்ல தெளிவான நீல நிற கடல் நீர், அழகான தீவுகள் மற்றும் வெப்பமண்டல காலநிலை ஆகியவற்றுக்கு பெயர் பெற்ற இந்தோனேஷியா ஒரு அழகான தென்கிழக்கு ஆசிய நாடு. இந்நாட்டில் இந்திய பணம் அதிக மதிப்பு மிக்கதாக உள்ளது. பட்ஜெட் பார்த்து செலவு செய்யும் இந்தியர்கள் கூட இங்கு தாராளமாக செலவு செய்யலாம். ஏனெனில் ஒரு இந்திய ரூபாய்க்கு நிகராக 186.44 இந்தோனேஷிய ரூபாயாக்கள் உள்ளன. எனவே சில ஆயிரங்களை வைத்திருக்கும் இந்தியர்கள் கூட இந்தோனேஷியாவில் லட்சாதிபதியாக வலம் வரலாம். கம்போடியா மற்றொரு அழகிய தென்கிழக்கு ஆசிய நாடான கம்போடியா அதன் புராதன கோவில்கள், வளமான பசுமையான நிலப்பரப்புகள், அன்பான மக்கள் உள்ளிட்டவைகளுக்கு பெயர் பெற்ற ஒரு நாடு. இங்கு இந்திய பணத்திற்கு அதிக மதிப்பு இருப்பதால் இந்தியர்களுக்கு கம்போடியா கம்ஃபர்டான நாடாக உள்ளது. ஒரு இந்திய ரூபாய்க்கு நிகராக 49.40 கம்போடியன் ரியல் உள்ளது. எனவே இந்தியர்கள் இந்நாட்டில் தாராளமாக செலவு செய்யலாம். வியட்நாம் அதன் அழகான கடற்கரைகள், நதிகள், புத்த பகோடாக்கள் மற்றும் பரபரப்பான நகரங்கள் ஆகியவற்றுக்காக பெயர் பெற்றது. மிடில் கிளாஸ் இந்தியர்கள் கூட வியட்நாமில் தங்களை ஒரு லட்சாதிபதியாக உணரலாம். ஏனென்றால் இந்திய ரூபாய் வியட்நாமில் வியக்க வைக்கும் அளவுக்கு மதிப்பு வாய்ந்ததாக உள்ளது. அங்கு ஒரு இந்திய ரூபாய்க்கு நிகராக 292.87 வியட்நாமிஸ் டாங்காக உள்ளது. எனவே இந்தியர்கள் அங்கு தங்களை லட்சாதிபதிகளாக உணரலாம். நேபாள் இந்தியாவின் அண்டை நாடான நேபாள் ஒரு அட்வென்ச்சரஸ் ஹெவனாக உள்ளது. சாகச விரும்பிகளுக்கு மலையேற்றம் உட்பட பல்வேறு சாகச விளையாட்டுகளை இந்நாடு வழங்குகிறது. ஒரு இந்திய ரூபாய்க்கு நிகராக 1.60 நேபாளிஸ் ரூபாய் உள்ளது. இங்கு இந்தியர்கள் தங்களை லட்சாதிபதிகளாக உணராமல் போனாலும் ஓரளவு தாராளமாக செலவு செய்யலாம். ஸ்ரீலங்கா இந்திய பெருங்கடலின் முத்து என்ற செல்ல பெயரை கொண்டுள்ள ஸ்ரீலங்காவின் சொத்து அதன் அழகான கடற்கரைகள், நம்ப முடியாத இயற்கை அழகு, பிரமிக்க வைக்கும் பல்லுயிரிகள், விலை உயர்ந்த ரத்தின கற்கள் ஆகியவையாகும். குறைந்த பட்ஜெட்டில் இந்தியர் உலா வருவதற்கான வெளிநாடுகளில் ஸ்ரீலங்காவும் ஒன்று. ஒரு இந்திய ரூபாய்க்கு நிகராக 3.93 ஸ்ரீலங்கன் ரூபாயாக இருப்பதால் இந்தியர்கள் இங்கு தங்களது விடுமுறையை ஆடம்பரமாகவே கழிக்கலாம். ஹங்கேரி பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளில் இந்திய ரூபாய் வெத்தாக இருக்கும் நிலையில் மத்திய ஐரோப்பாவில் அமைந்துள்ள ஹங்கேரியில் இந்திய ரூபாய் கெத்தாக உள்ளது. ஏனெனில் அந்நாட்டு பணமான ஃபோரிண்ட் ஒரு இந்திய ரூபாய்க்கு நிகராக 4.22 ஃபோரிண்டாக உள்ளது. சுவையான உணவு வகைகள், சிறந்த தங்குமிட வசதிகள் மற்றும் இந்திய ரூபாயின் உயர் மதிப்பு ஆகியவை இந்தியர்களுக்கு குறைந்த பட்ஜெட்டில் விடுமுறையை ஆடம்பரமாக கழிக்க ஏற்ற ஐரோப்பிய நாடாக ஹங்கேரியை மாற்றுகிறது. பராகுவே தென் அமெரிக்க நாடுகளுள் ஒன்றான பராகுவே கடல் அணுகல் இல்லாத நிலத்தால் சூழப்பட்ட ஒரு நாடு. இந்திய ரூபாய்க்கு அதிக மதிப்பை கொண்டுள்ள நாடுகளுள் பராகுவேயும் ஒன்று. ஒரு இந்திய ரூபாய்க்கு நிகராக 87.81 பராகுவேன் குவாரணி உள்ளது. ஆகவே இந்தியர்கள் இந்நாட்டில் தங்களை பணக்காரர்களாக உணரலாம். இந்தியர்கள் தங்களது விடுமுறையை ஆடம்பரமாக கழிக்க ஏற்ற இடமாகவும் பராகுவே உள்ளது. கோஸ்டாரிகா மத்திய அமெரிக்க நாடுகளுள் ஒன்றான கோஸ்டாரிகா அதன் அடர்ந்த மழைக்காடுகள், செழிப்பான பல்லுயிரிகள் மற்றும் பிரமிக்க வைக்கும் நிலப்பரப்புகள் ஆகியவற்றுக்காக அறியப்படுகிறது. இங்கு ஒரு இந்திய ரூபாய்க்கு நிகராக 6.30 கோஸ்டாரிகன் காலனாக உள்ளது. ஆகையால் இந்தியர்கள் கோஸ்டாரிகாவின் அற்புதமான இயற்கை அழகை குறைந்த பட்ஜெட்டில் கண்டுகளித்துவிட்டு வரலாம். ஐஸ்லாந்து
ஒரு நார்டிக் தீவு நாடான ஐஸ்லாந்து அதன் மாறுபட்ட நிலப்பரப்பு, எரிமலைகள், கீசர்கள், வெந்நீர் ஊற்றுகள் மற்றும் எரிமலை குழம்பு நிலப்பரப்புகள் ஆகியவற்றுக்காக அறியப்படுகிறது. பார்த்து பிரமித்து களைத்து போக ஐஸ்லாந்தில் ஏராளமான விஷயங்கள் உள்ளன. இந்தியர்கள் அவை அனைத்தையும் தங்களது பட்ஜெட்டுக்குள் கண்டுகளிக்கலாம் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் ஒரு இந்திய ரூபாய் ஐஸ்லாந்தில் 1.66 ஐஸ்லாண்டிக் குரோனாவாக உள்ளது.